எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அது போல நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு நியூவா அன்பாக்சிங் நம்ம பண்ண போறோம். ஸோ ரொம்ப நாள் ஒரு எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன எய்ம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கணும், ஒரு ஸ்போர்ட்ஸ் கேமரா வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப நாள் ஒரு கனவு. ஸோ அந்த கனவு இப்போ நினைவு ஆயிடுச்சு. அதாவது நம்ம கேஷனுடைய ரியல் 4K கேமரா டுவெல் ஸ்க்ரீன் கேமரா நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் தான் ஆர்டர் பண்ணது. ஸோ அமேசானில் இதோடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 9,900 ரூபாய் வருது. ஸோ 9,900 ரூபாய்க்கும் ஸோ 11 ரூபாய் உங்களுக்கு கம்மியாக வருது. அதாவது புள்ளி விவகாரம் நீங்கள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 9,889 ரூபாய். ஸோ அமேசானில் இப்போ கூட அவைலபிளாக இருக்கு. ஸோ உங்களுக்கு டபுள் ஸ்க்ரீன் வேணும்னா வாங்கிக்கலாம், அப்படிலாம் சிங்கிள் ஸ்க்ரீன் பேக் சைடு மட்டும் போதும் அப்படின்றவங்களாம் ஸோ அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் இப்போ அமேசானில் அவைலபிளாக இருக்கு. சரி ஓகேங்க. ஸோ நம்ம அமேசானில் தான் இப்போ ஆர்டர் பண்ணது. ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 days உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ டெலிவரி ஆன உடனே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாம் பிரித்து அப்படியே கண்ணப்பெல்லாம் பிரித்து என்னென்ன இருக்குது அப்படி எல்லாத்தையும் நோண்டி பார்த்தாச்சு. அப்புறம் எல்லாத்தையும் நோண்டி பார்த்தோன்னா ஸோ இதில் மொத்தம் கிட் பார்த்தீங்கன்னா அதான் கிட்டத்தட்ட 22 கிட் வருது. ஓகேங்களா? ஸோ பேட்டரி உங்களுக்கு 2 பேட்டரி கொடுத்துட்றாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக் சப்போர்ட்டுக்கான கேபிளும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மைக் பார்த்தீங்கன்னா இது வர மைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேமராவில் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் அதாவது 3.5 அந்த அந்த பின்னை வச்சிருப்பீங்க. ஸோ அந்த மைக் கனெக்ட் பண்ணி போகிறதுக்கு அதுக்கான தனியாக ஒரு அடாப்டர் ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துட்றாங்க. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் 4K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு கேமரா தான். ஸோ இது இந்த ரேட் கொடுத்து நம்ம வாங்கணும் அப்படின்னா ஸோ ஒரு ஒர்த்தான கேமரா அப்படின்றத ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அன்பாக்சிங் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கேமரா பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துருவோம். ப்ளஸ் அது இல்லாமல் இதோட வீடியோ குவாலிட்டி அதுக்கப்புறம் இமேஜ் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவை இந்த கேமராவை ஆரஞ்சு பார்த்துருவோம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அமேசானில் தான் ஸோ பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து பார்த்துருவோம். ஸோ பேக்கிங்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு பாக்ஸ் அதாவது கேஷனுடைய CS6 கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதே பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ஃபியூச்சர் அப்படின்றது ஸோ இதில் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமரா வருதுங்க. ஸோ உங்களுக்கு கேஷனுடைய கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷனுடைய ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ புக்லெட் ஸோ இதை பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். ப்ளஸ் ரெண்டாவது ஸோ அதுவும் அதே தான் நினைக்கிறேன். ஸோ என்னென்ன திங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஸோ இதை ஒரு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரமாக வச்சுருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ மைக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது ஸோ இந்த புக்கை வச்சு
இந்த யூசர் மேனுவல். ஸோ இதை வந்து நம்ம பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சைடில் பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கான ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரோப் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே வச்சுருவோம். ஸோ அவ்வளோதான் மக்களே. இது பார்த்தீங்கன்னா ஸோ கேமராவுக்கு தேவையான மொத்த ஐட்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஓரங்க தள்ளிட்டு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேமரா எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். கேஷனுடைய கேமரா. ஓகேங்க, ஸோ நம்ம வந்துட்டு இந்த கேமராவை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த யூசர் மேனுவல்லே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்க, ஸோ மெமரி கார்டு. ஸோ யூசர் மேனுவல்லே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மெமரி கார்டை வந்து உங்களுக்கு இதை சப்போர்ட் ஆகும் அப்படின்றதுக்கு முன்படி இது கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் இந்த கேமரா வாங்கணும் அப்படின்னாக்கா, 4K கேமரா நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா ஸோ கண்டிப்பாக வந்து சன்டாக்ஸில் எக்ஸ்ட்ரீம் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ஒரு மெமரி கார்டோ இல்லை அல்ட்ராவோ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கேமராவுக்கு சப்போர்ட் ஆகுது. ஸோ அதனால உங்களுக்கு வீடியோக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மெமரி கார்டு கண்டிப்பாக சன்டாக்ஸில் எக்ஸ்ட்ரீம் மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. அதாவது 4K லெவல் ட்ரோனாக இருக்கட்டும், இப்போ 4K லெவலில் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் கேமரா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சன்டாக்ஸ் எக்ஸ்ட்ரீமு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தான் போகணும். ஸோ அப்படி மற்றபடி உங்களுக்கு வேறு விஷயம் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து கேமராவுக்கு போவோம். ஸோ கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பவுச்சோட உங்களுக்கு வந்துடுது. ஓகேங்களா, ஸோ பவுச் வந்து நம்ம பிரிச்சிடுவோம். பிரிச்சுட்டு உங்களுக்கு வந்து இந்த கேமராவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ பவுச்சை வந்து நான் கழட்டி வச்சுட்டேன். இந்த லாஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பவுச்சு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ வாட்டர் ப்ரூஃப்ன்றாங்க இல்லையா, ஸோ வந்து நம்ம வந்து கேமராவும் உள்ளே வச்சு நம்ம செக் பண்ணுறதோட ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம உள்ள, அதாவது தண்ணியில் வந்து ஃபுல்லாக முக்கி ஒரு 1/2 hour கழிச்சு நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ட்ராப் ஆனால் கூட ஒர்த்து கிடையாது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக இதை வந்து பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு கேஷ் ஆன் ஸோ CS6. ஸோ உங்களுக்கு வந்து டுவல் ஸ்க்ரீன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ என் ஃப்ரண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பேக் இதுதான். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவுக்கு ரைட் ஹேண்ட் சைடில், ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா, ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ங்கிற ஒரு பட்டன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் ஆன் பண்ணுற மாதிரிங்க. ஸோ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே ஸோ இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ இதுக்காக இந்த ஆப்ஷன். அதேமாரி நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்க்ரீனும் முன்னாடி பின்னாடி வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் ஸோ இந்த பட்டன், இந்த குறி காமிக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பட்டன் எதுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா செட்டிங்ஸ் வந்து டேரெக்டாக நீங்கள் செட்டிங் வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கேமராவுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, மைக்கை வந்துட்டு அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது வந்து 2.5 அந்த அந்த பின்னு வந்து உங்களுக்கு கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால மைக்கும் வந்து இது வந்து இது கூட வந்துடுறது. ஸோ மைக்கும் வந்துட்டு ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைக்கும் போட்டு நம்ம பண்ணிக்கலாம், வீடியோ பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு
ஹெச்டி அவுட்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் செட்டிங்கு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ஸோ கேமராவுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன் கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே பட்டன், அதுக்கப்புறம் ப்ளஸ் அது இல்லாமல் பவர் பட்டன். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா வந்து ஆஃப் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அதே நீங்கள் ஒரு கிளிக்கு, அதாவது ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் ஆரம்பிச்சிடும். சரிங்களா, ஒரே கிளிக் தான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸ். ஓகேங்களா, ஸோ ப்ளஸ் அது இல்லாமல் வந்து இந்த கேமராவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் பேட்ரி இன்சர்ட் பண்ணுறக்கூடிய பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து உங்களுக்கு 2 கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் பேட்ரி. ஸோ பேட்ரி வந்து நான் உள்ள தள்ளிடுறேன். ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான். இதனுடைய பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தரமாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய பில்ட் குவாலிட்டி தாங்க. ஸோ நல்ல தரமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான், ஒர்த்து தான். ஆனால் பட் கீழே போட்டிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக சேதாரம் ஆகும். கேமரா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சேதாரம் ஆகும். அதுக்கப்புறம் ப்ளஸ் அது இல்லாமல் இந்த வந்து பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் பிளாஸ்டிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேவும் சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்இடி டிஸ்பிளேன்றதால ஸோ ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ குவாலிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி எப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4K லெவலில் 30 ஃப்ரேமில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல தரமாகவே இருக்குது, நல்லா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எஸ்பெஷலி எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நல்ல ஒரு குவாலிட்டி, நல்ல அந்த ஒரு வாய்ஸ்னஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கலரிங் எல்லாமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஹெச்டிங்க. ஸோ அதாவது 1080 வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கலரிங்கு எல்லாமே சூப்பராக எடுத்து கொடுக்குது. ஸோ வைட் ஆங்கிள்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தரமாகவே இருக்குது. அதாவது 170 டிகிரியில் நல்ல சூப்பராகவே உங்களுக்கு குவாலிட்டி பக்காவும் உங்களுக்கு காமிக்குது. நெக்ஸ்ட் நம்ம வந்து மைக் வருவோம். ஸோ மைக் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய பில்ட் குவாலிட்டி நல்லாவே தரமாகவே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுடைய பிராண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, கேஷன் அதுங்க பிராண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. மைக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல பிராண்ட் தான் சொல்லணும். ஸோ நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஸ்பாஞ்சு எடுத்து பார்த்தேன். அதையும் பார்த்தீங்கன்னா மைக்கு நல்ல வேற லெவல் தான் சொல்லணும். ஓகேங்களா, ஓகே, நம்ம வந்துட்டு கேமராவில் மைக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மைக்கில் பேசினா எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நீங்கள் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதனுடைய வீடியோ குவாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மைக்கில் பேசும்போது அதோடைய ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை ஸோ இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைக்கை வந்து கழட்டியாச்சு. ஸோ மைக்கை கழட்டிட்டு இப்போ நம்ம வந்து வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஓகேங்களா, வித்தவுட் மைக்கில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய வாய்ஸ் குவாலிட்டி அப்படி இருக்குன்றத உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே மக்களே, ஸோ இது வந்து ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த காசு கொடுத்து நம்ம வாங்குறதில்ல, ஸோ ஒர்த்துனே சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதனுடைய வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், ஸோ நம்ம வந்து வித்தவுட் மைக்கில் நம்ம பேசினாலும் சரி, இதனுடைய ஆடியோ வீடியோ எல்லாமே செம்மையாக இருக்குன்னு தான் சொல்வேன். ஸோ இதுக்கு நான் வந்து எத்தனை ஸ்டார் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து 5க்கு 4 கண்டிப்பாக கொடுப்பேன். 4 அதாவது 4.5ல் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இதனுடைய வீடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், பெல் குவாலிட்டி எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இதனுடைய கிட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 22 கிட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 22 கிட்ஸில் நமக்கு யூஸ் பண்ணுறது வந்து மொத்தம் ஒரு 3 தான் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, நம்ம வந்து இது ஒர்த்தா அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக வாங்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த கேமரா நல்லா ஒர்த்துன்னு சொல்லுவோம். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்குறவங்க வாங்க. இதோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து டபுள் ஸ்க்ரீன், அதாவது டபுள் ஸ்க்ரீன், அதாவது ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னாக்கா ஸோ அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனுடைய லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயும் கண்டிப்பாக கிடைக்குது, அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுவும் அந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோவை இதோட நம்ம முடிச்சுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா
டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணால் மட்டும்தான் எங்களுக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ந்து வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்களும் போய்கிட்டு இருக்கோம். ஓகே மகளே, ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம எண்ட் பண்ணிப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு ட்ராவல் அண்ட் டூரிசம் நம்ம சந்திக்கலாம். நெக்ஸ்ட் இல்லாமல் வர ஃப்ரைடே, ஸோ வர ஃப்ரைடே வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த பிளானை இப்போ நான் சொல்லி உடைக்க விரும்பல. ஸோ உங்களுக்கு சஸ்பென்ஸ் தான் சொல்கிறேன். ஓகே, நம்ம ஃப்ரைடே நம்ம சந்திப்போம். ஸோ ஃப்ரைடேல ஒரு சஸ்பென்ஸோட ஒரு வீடியோட நம்ம சந்திப்போம். பாய் மக்களே. ஸோ அது இல்லாமல் நம்ம மறக்காமல் நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் வந்து ஃபாலோ கொடுக்கலாம். இப்போ ஃபாலோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் பார்க்காதது, ஸோ உங்களுக்கு லைவாக வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஓகே மலேஸ், ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தெரியாத ஃப்ரெண்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுவோம். பாய் மக்களே, பாய்.